நித்யானந்தம். இஷ்ட தெய்வ வழிபாடு பற்றி நாம் பார்ப்போம். ஒரு குழந்தை பிறந்து வளரும் போது அது நினைவு தெரிய வரும் பருவத்தில் சமூக கற்பனை கனவுகளில் சிக்குவதற்கு முன்பு இஷ்ட விக்கிரகம் அளிக்கப்பட்டு அதன் மீது உணர்வால் தொடர்பு ஏற்பட்டால் அக்குழந்தை இந்த உலக மாயையில் சிக்காமல் நேரடியாக இறைவனோடு ஒன்றி வாழ பழகிவிடும். ஒரு இஷ்ட தெய்வம் உங்களுடன் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்வில் சிந்தனையே அதை சுற்றி இருக்கும். நீங்கள் எழும்போது அவற்றை வரும்போது நீங்கள் நீராடுவது போல் அதற்கும் அபிஷேகம் செய்வது, உங்களைப் போலவே அதற்கும் அலங்காரம் செய்வது, நீங்கள் அதற்கு உணர்வளித்து பின் நீங்கள் உண்ணும் பொழுது உங்கள் வாழ்வை ஒரு புனிதமாக மாறிவிடும், வண்ணமயமாக புனிதமாக மாறிவிடும். இதை செய்யும் பொழுது உங்கள் உடல் மன உணர்ச்சி உணர்வு இவைகளில் ஏற்படும் எல்லாவித ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் நாளமில்லா சுரப்பிகள் ஏற்படும் மனச்சிதைவினாலும் உடல் மனம் பாதிப்படையாமல் வாழ்வீர்கள். எதிர்மறை எண்ணங்கள் வெகுவாக குறையும். பூமியில் ஒரு தெய்வம் போல் உங்களுக்குள் எப்போதும் ஒரு ஆனந்த உணர்வு பொங்க வாழ்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு சனாதன இந்து தர்மத்தில் உள்ள மாபெரும் அறிவியல். நன்றி. நித்யானந்தம்.